புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை மூலமா. அப்படியே இந்த 10 ரூபா வசூல் பண்றதுனால ஒரு நாளைக்கு 15 கோடி வந்துட்டு இருக்குது. இந்த பாட்டில் 10 ரூபாய்க்கு அவள் அதிகமாக வாங்குறதுல இருந்து 15 கோடி ஒரு நாளைக்கு வருது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இப்படி ஊழல் செய்கிற அரசாங்கம் தேவையா? மக்களை ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்ட அரசு நமக்கு தேவையா? எனக்கு எவ்வளவு பணத்தை கொள்ளை அடிச்சுக்கிட்டு தான் அடுத்து வருகின்ற தேர்தலை பார்த்துக்கிறேங்கிறாரு. என்ன பார்த்துக்க போற? மூட்டை மூட்டையா பணம் வச்சிருக்க வெளியே கொண்டாந்து கொடுத்துருன்னு பாக்குறியா? அதுவும் மனசு வராது. கொள்ளையடிச்சு பணத்தை கொடுக்கறதுக்கு மனசு வராது திமுக காரர். ஏன்னா இந்த கட்சி பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்திற்கு சொந்தக்கார ஆரம்பிச்ச கட்சி. இதே புரட்சி தலைவி அம்மா இந்த மக்கள் தான் தன் உயிர் என்று தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்த தலைவி. ஆக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி. ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும். தமிழகத்தில் ஏழை என்று சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்க அந்த கட்சி இப்பொழுது நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. கார்பரேட் கம்பெனி. அந்த கார்பரேட் கம்பெனியில திரு ஸ்டாலின் சேர்மனா இருக்காரு, குடும்ப உறுப்பினர்கள் டைரக்டரா இருக்கிறாங்க. அப்படித்தானே இயங்கிட்டு இருக்குது. அது என்ன ஆட்சியை நடத்துறாங்க? திரு கருணாநிதி, அதுக்கு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் இன்பநிதி ஒருத்தர் வந்துட்டார். ஒரு அமைச்சர் சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. அப்படிப்பட்ட அடிமை அமைச்சர் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்படியாமா? சரி, உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு. கந்தர்வக்கோட்டை பகுதியில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் பேசி வருகிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.